கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். சிறைச்சாலையிலே பேதுரு காக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேதுருவுக்காக மக்கள் சபையார் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தூதன் அந்த அறையிலே வந்து நின்று அந்த இடத்துல பேதுருவின் இடத்துல அவனை தட்டி எழுப்பி, நீ புறப்படு என்று சொல்லி அவனை தட்டி எழுப்புகிறான். எனக்கு அருமையானவர்களை, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேதுரு விடுதலையாக்கப்படுகிறான். சபையாருடைய ஊக்கமான ஜெபம். கர்த்தர் பேதுருவை முன்குறித்திருக்கிறார். ஆகவே பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். இன்றைய நாளிலும் ஒருவேளை நீயும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில நீ கட்டப்பட்டு நீ பாடுகளோடு கூட இருப்பாயானால் உன் கட்டுகளை விடுவிக்க என் ஆண்டவராகிய இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்று பேதுருவுக்கு விடுதலை கொடுத்தவர் இன்றும் உன்னை அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன். அன்று சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு சாட்சியாக நிறுத்து வல்லமையாக பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக ஆயிரங்கள் கிறிஸ்துவண்டை திருப்பப்பட்டார்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். சிறையிருப்பை அவர் மாற்றுகிற தேவன். அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். Then the angel told him, get dressed and put on your sandals. And he did. Now put on your coat and follow me, the angel ordered. எனக்கு அருமையானவர்களே, தூதனை அனுப்பி கர்த்தர் இந்த இடத்திலே பேதுருவை விடுவிக்கிறார். நமக்கு தெரிந்த வேத பகுதி, 3 வாலிபர்கள் அக்கினியிலே போடப்பட்ட பொழுது அவர்கள் மத்தியிலே 4வது சாயல் அவர்களோடு கூட உலாவிற்று. ஆகவே அக்கினியினுடைய எந்த பாடுகளும் அவர்களை தொட முடியவில்லை. இந்த நாளிலும் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், கட்டுண்ட சூழ்நிலையிலே உன்னை விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயானால் நிச்சயமாக இன்று உனக்கு விடுதலை கொடுப்பார். நுகத்தை முறிப்பார். உன் கட்டுகளை அறுத்து விடுவார். உன் சிறையிருப்பு மாறும். இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே வருவேனோ என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் கர்த்தர் ஒரு அற்புதமாக உன்னை விடுதலை பண்ணுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அன்று சிறைச்சாலை நிலையில் இருந்த பேதுருவை விடுதலையாக்கினீர். இன்றும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பலவிதமான சிறையிருப்புகள், கட்டப்பட்ட சூழ்நிலை, விடுதலை இல்லையே என்று சொல்லி அமிழ்ந்து போய் விடுவேமோ என்று சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பலன் அவர்கள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற கர்த்தர், உம்மை நோக்கி இந்த வேளையிலே கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்று விடுதலையை கொடுங்கப்பா. இந்த ஜெபம் முடியும் முன்பதாக தேவனுடைய அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.